ஹாய் காரைக்குடி சொந்தங்களே, வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது. போராடாமல் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போராடாமல் ஜெயிக்க முடியும். எப்படி முடியும்? எது மேலேயும் ஆசை வைக்காமல், எந்த பொருள் மேலேயும் ஆசை வைக்காமல், எந்த உயிர் மேலேயும் ஆசை வைக்காமல், எந்த நபர் மேலேயும் ஆசை வைக்காமல், அன்பு வைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை போராட்டம் அவசியமில்லை. அதே மாதிரி லக்ஸரியும் கிடைக்காது. ஒரு 10,000 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறோம், 10,000த்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாழலாம். கண்டிப்பாக அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு போராட்டமே இருக்காது. என்னைக்கு ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசை வைக்கிறீங்களோ, பொருளாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், இல்லை மற்ற நபர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே போராட்டம் தான். என்னைக்கு நீங்கள் ஒரு தனிநபருக்காக நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அன்னைக்கே லைஃப் உங்களை போராட்டத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போயிடும். அதனால நீங்கள் முழுமையாக உழைப்பை மட்டும் நம்புங்க, உங்களோட நம்பிக்கையை மட்டும் நம்புங்க, உங்களோட திறமையை மட்டும் நம்புங்க, வேறு எதையும் நம்பாதீங்க. அப்படி ரசித்து ருசித்து உங்கள் திறமையை மட்டும் நீங்கள் நேசிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களை தேடி உங்கள் காலடிக்கு வந்துடும். அதனால் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முழு நிலையாக நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். முழுமையாக தயார் நிலையில் இருந்து கண்டிப்பாக ரசித்து நீங்கள் ஓடிட்டே இருங்க. அது போராட்டமாக தெரியாது, அது உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக தெரியும். லைஃப்பில் பார்த்தீங்களா, என்றைக்கும் போராட்டத்தை பார்த்து தயவு செய்து நீங்கள் மனதளவில் லோவாக ஃபீல் பண்ணிடாதீங்க. போராடுங்க, முடிஞ்சளவு போராடுங்க, லைஃப்பை நோக்கி ஓடுங்க. ஒரு வாட்டி தான் லைஃபு. கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்க விஷயத்தை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வாங்க. அவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எல்லாம் ஒரு செகண்டில் நீங்கள் உட்காந்து தலைமையில் கையெடுத்து வைப்பீங்க, வாழலாமா வேணாமான்னு. நமக்குள்ளே இருக்க திறமை, நம்மள்கிட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும், டேலண்ட் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியான மைண்ட் செட் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேலண்ட் ஸ்கில்ஸ் ரீதியாக ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும். கலைத்துறையில் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு விளையாட்டு துறையில் இருக்கும், ஒவ்வொரு விஷயம் இருக்கும். முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். நான் யார், சந்தோஷங்கிறவன் யார் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக லைஃப் ஒரு செகண்ட் கூட போராட்டமாக இருக்காது. அது என்ஜாய் பண்ணி வாழ்வீங்க. ஏன்னா நம்ம பிறந்துட்டோம், நம்ம பிறப்போமான்னு நமக்கே தெரியாது, ஆனால் பிறந்துட்டோம். அதை மீறி கண்டிப்பாக போராடுங்க, அதை என்ஜாயாக போராடுங்க, ஹாப்பியாக போராடுங்க, சந்தோஷமாக போராடுங்க. போராடிட்டே இருங்க. லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸாக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீ என்னப்பா பெரிய சக்ஸஸ் ஆகிட்டியா அப்படின்னு ஃபீல் பண்ணாத. அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள், நீ இவ்வளோ தூரம் பேசுகிற, நீ என்ன சக்ஸஸ் மேன் ஆகிட்டியா அப்படின்னு. கண்டிப்பாக நானும் சக்ஸஸ் மேன் ஆகலை, ஆனால் போராடுறதுக்கான தயார் நிலையில் பக்குவப்படுத்திட்டேன். என்னோடய மைண்ட் செட்டை பக்குவப்படுத்திட்டேன். கஷ்ட நஷ்டங்கள் என்ன வந்தாலும் நான் ஹோல்ட் பண்ணி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால் போராட முடியும், இந்த லைஃப்பில் நான் இந்த வாழ்க்கையை நான் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு முழுசாக அடிபட்டு பக்குவப்பட்டு தன்னைத்தானே அனலைஸ் ஆகி நிற்கிறேன். அப்படின்றக்கப்ப ரசித்து போராடுங்க. போராட்டம் தான் எல்லாமே. போராடி வின் பண்ணுங்கள். அதில் தான் ஒரு கிக்கே இருக்கும். கண்டிப்பாக முடியும். எல்லோரும் வாங்க.